நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தன் மீது சுமத்தப்பட்ட வரதட்சணை வழக்கை தனித்துவமான முறையில் இளைஞர் ஒருவர் எதிர்கொண்டு வருகிறார். அதன் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தேநீர் கொதிக்கும் என்ற கொதிப்பான வாசகத்தை எழுதி 498A டீ கஃபே என்ற பெயரில் கைவிலங்குடன் இளைஞர் ஒருவர் ஒரு டீ கடையை நடத்தி வருகிறார். தற்போது இது நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் நீமுச்சையைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார் தகாத். தேனீ வளர்ப்பவராக இருந்த இவருக்கு 2019ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் பாரனில் உள்ள அண்டா பகுதியைச் சேர்ந்த மீனாட்சி மாலவ் என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. நன்றாக சென்று கொண்டிருந்த கிருஷ்ணகுமாரின் வாழ்க்கை திடீரென தலைகீழாக மாறியிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு மீனாட்சி மாலவ் தாய் வீட்டிற்கு செல்வதாக கூறி சென்றுவிட்டு சில மாதங்களுக்கு பிறகு கிருஷ்ணகுமாருக்கு எதிராக வரதட்சணை கொடுமை புகாரை அளித்துள்ளார். இந்த நிலையில் அந்த வழக்கை எதிர்கொள்வதற்காக அவர் தனது சொந்த ஊரான நீமுச்சிலிருந்து மனைவியின் ஊரான பாரன் வரை 220 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவ்வப்போது சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவரின் தேனீ வளர்ப்பு தொழிலும் மிகவும் பாதிப்பை சந்தித்தது. இதனால் மனம் மற்றும் உடல் சோர்வடைந்த கிருஷ்ணகுமார் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு எதிராக ஒரு சட்ட போராட்டத்தை நடத்த முடிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகுமார் தனது மாமியார் வீட்டிற்கு அருகிலேயே ஒரு தேநீர் கடையை திறந்தார். தனக்கு எதிராக தன் மீது பதியப்பட்ட வரதட்சணை கொடுமை 498A பிரிவையே தனது கடையின் பெயருக்கு வைத்து 498A டீ கஃபே என்ற கடையை தொடங்கியிருக்கிறார். இந்த டீ கடையில் கிருஷ்ணகுமார் கைவிலங்கு அணிந்து அவர் தேநீர் தயாரிப்பது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அவரது கடையில் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தேநீர் கொதிக்கும் என்று குறிப்பிடப்பட்ட இந்த வாசகம் அனைவரின் கவனத்தையும் பெற்றிருக்கிறது. நீதியை பெற பல பெண்கள் சட்டத்தை சரியாக பயன்படுத்தினாலும் அதை சுரண்டுபவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அது அப்பாவி ஆண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் துன்பத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே தன்னை போலவே நீதி கிடைக்காமல் தொடர்ச்சியான சட்ட போராட்டங்கள் மற்றும் பயண சுமைகளில் போராடும் ஆண்களுக்கு குரல் கொடுக்கும் நோக்கிலும் இது செயல்படுவதாக கிருஷ்ணகுமார் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பல கேலி கிண்டலுக்கு ஆளானாலும் தனக்கு நீதி கிடைக்கும் வரையில் போராடுவதில் கிருஷ்ணகுமார் உறுதியாக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்த கிருஷ்ணகுமாரின் மனைவி மீனாட்சி மாலவ், நிலம் வாங்க என் தங்கையிடம் கிருஷ்ணகுமார் பணம் கேட்டதாகவும் அதற்கு மறுத்தபோது கிருஷ்ணகுமார் தன்னை தாக்கியதாகவும் தெரிவித்தார். இதனால் தனது தாய் வீட்டிற்கு திரும்பியதாகவும் விவாகரத்து பெறுவதில் தான் தயாராக இருப்பதாகவும் மீனாட்சி மாலவ் கூறியிருக்கிறார். இருப்பினும் கிருஷ்ணகுமாரின் இந்த தனித்துவமான போராட்ட முறை இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. பலரும் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.